உங்களுக்கு 12 வயசுக்கு உட்பட்ட ஆணோ பெண்ணோ குழந்தை இருக்காங்களா? ஸோ கவலைய விடுங்க. இனி அவங்கள பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். எல்ஐசில எனக்கு புடிச்ச ஒரு பாலிசி இருக்குங்க. ஸோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு உங்க குழந்தைகளுக்கு, அதாவது பொறந்த குழந்தையில இருந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய சேமிப்புங்க. முதல் செலவே சேமிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கொள்கையும் கூட. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சேமிப்புங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது நமக்கு தெரியறதில்ல. அதே நம்மளுடைய உடல் நோவு ஒன்று ஏற்படும் போதுதான் நம்மளை பற்றிய கவலையை விட நம்ம குடும்பத்தை பற்றிய கவலை தான் அதிகமா இருக்கும். ஸோ அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படியாக உங்க பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக உள்ள ஒரு நல்லது ஒரு பாலிசி, இந்த பாலிசி நான் சொல்லுவேங்க. ஜீவன் தாருண் இது 734. இந்த பாலிசி வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து 12 வயசு வரைக்கும் உட்பட்டவங்க வந்துட்டு இந்த பாலிசி வந்துட்டு போடலாம். இதுல வந்துட்டு இந்த பிறந்த குழந்தைக்கு 2 லட்சம் சம வசூல்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது குறைந்தபட்சத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல அதாவது இயர்லி வந்துட்டு ரூ. 10,159 ஜிஎஸ்டி சேர்த்து. இதே ஆஃப் இயர்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 5,131. இதே குவார்டர்லி அப்படின்னா ரூ. 2,592. மந்த்லினா ரூ. 864. இப்படியாக நீங்க கட்டுறது ரைட்டுங்களா? அதே வந்துட்டு ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்துட்டு நீங்க பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா இயர்லிக்கு வந்துட்டு ரூ. 21,536. ஹாஃப் இயர்லிக்கு வந்துட்டு ரூ. 10,878. குவார்டர்லிக்கு வந்துட்டு ரூ. 5,494. மந்த்லிக்கு வந்துட்டு ரூ. 1,831. என்னங்க இது பிறந்த குழந்தைக்கு சொல்லும்போது கம்மியா இருந்துச்சு, ஆனா 10 வயசு குழந்தைக்கு சொல்லும்போது பிரீமியம் வந்துட்டு அதிகமா இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இந்த ஜீவன் தாரனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து 12 வயசு குழந்தை வரைக்கும். ஆனால் இதோடைய சம் அசூர்டு இங்க எத்தனை வயசு வரைக்கும் கட்டணும்னா 19 வயசு வரைக்கும் நீங்க கட்டினா போதும். பிறந்த குழந்தையில இருந்து 19 வயசு வரைக்கும். அப்ப 20 வருஷம் நீங்க கட்டணும். அதே 12 வயசு குழந்தையா இருந்துச்சுன்னா 8 வருஷம். அதே 19 வருஷம் தான். 8 வருஷம் நீங்க கட்டினா போதும். அந்த இயர் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? அப்ப அதனை பொறுத்து உங்களுடைய பிரீமியம் தொகை வந்துட்டு கூடத்தான் செய்யும். ஆனா பெரிய அளவுக்குலாம் அது கூடாதுங்க. நம்ம குழந்தைகளுடைய நலனுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. சோ அதனால இது வந்துட்டு கூடுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க பிறந்த குழந்தைக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பிறந்த குழந்தைக்கு 20 வருஷம் கட்டணும். ஒரு வயசு குழந்தைங்கன்னா 19 வயசு கட்டணும். ரைட்டுங்களா? இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க பிறந்த குழந்தைக்கு ஒரு 30,000 வந்துட்டு பிரீமியம் நான் இயர்லி பிரீமியம் கட்டுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எவ்வளவு கட்டுவீங்கன்னா ரூ. 29,392 நீங்க கட்டுவீங்க. அதாவது ஜிஎஸ்டி சேர்த்து ரைட்டுங்களா? சோ அப்படி கட்டும்போது நீங்க அந்த 20 வருஷத்துல நீங்க கட்டக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,70,7813 நீங்க கட்டுவீங்க. இதுக்கு ரிட்டர்ன் எவ்வளவுமா கிடைக்குது? 15,70,750 கிடைக்குது. சரி ரைட்டு, இது எல்லாத்துலயும் உள்ளதுதானே, ரிட்டர்ன் இப்படிதான் கிடைக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதாவது இதோடைய ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு 25வது வயசுல உங்களுக்கு கிடைக்கும். 25 வயசுல தான் இந்த மொத்த தொகையை எடுக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. இந்த ஜீவன் தாரனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 20, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷத்துல அதாவது 30,000 இயர்லி பிரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா 91,500 வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதோட இல்லைங்க, 25வது வயசுல அதாவது மெச்சூரிட்டி இயர் இருக்கு இல்லையா, அந்த இயர்ல 11,13,250 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குங்க. சரி ஓகே ரிட்டர்ன் அப்ப 6 தவணையா 5 தவணையா கொடுக்கப்பட்டு 6வது தவணை மொத்தமா கொடுத்துட்றாங்க. இந்த ரிட்டர்ன் மட்டும் தான் நமக்கு இதுல கிடைக்குமா அப்படின்னா இல்ல. அனைத்து பாலிசியும் போல இதுலயும் எப்படி இருக்குது, நார்மல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, சம் அசூர்டு இருக்குது, அக்யூர்டு போனஸ் இருக்குது, எல்லாமே இதுல இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லைங்க, நீங்க 1 இயர் நீங்க கட்டுறீங்க. 1 இயர் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க இல்ல என்னால கட்ட முடியாது நீங்க ரிட்டர்ன் வாங்கன்னு நினைச்சீங்கனாலும் நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். லோன் அவைலபிள் இருக்குது. ஸோ லோனும் வந்துட்டு நீங்க 1 வருஷம் கட்டிட்டு 2வது வருஷத்துல இருந்து உங்களுக்கான லோன் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப லோன் அளவு அவைலபிளும் உங்களுக்கு இதுல இருக்குது, எடுத்துக்கலாம். நார்மல் கவரேஜ் இருக்குது, ஆக்சிடென்ட் கவரேஜ் இருக்குது, லோனும் இருக்குது ரைட். இதுல ரிட்டர்ன் வந்துட்டு 20வது வயசுல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்க வந்துட்டு எந்த வயசுல போட்டாலும், பிறந்த குழந்தையில இருந்து 12 வயசு வரைக்கும் நீங்க எத்தனை வயசுல நீங்க போட்டாலும் உங்களுக்கான ரிட்டர்ன் வந்துட்டு 20வது வயசுல இருந்து 25வது வயசு வரைக்கும் ஆரம்பிச்சிடும். என்ன இது 20ல இருந்து 25? நல்லா பாருங்க, இது ஹையர் ஸ்டடி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்துல எவ்வளவு பணம் நமக்கான தேவைகள் இருக்கும். அப்ப அன்னைக்கு நம்ம பணத்தை நோக்கி ஓடும் போது, இப்ப நம்ம பேங்க்ல லோனுக்கு ஓடுறோம், எஜுகேஷன் லோனுக்கு ஓடுறோம் அப்படிங்கிற போது நாளைக்கு அந்த எஜுகேஷன் லோனை கட்டுறதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த பாலிசியை நீங்க போடும்போது அந்த படிக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த அமௌண்ட்டை வச்சு படிக்க வச்சிடலாம் இல்லையா? இப்ப மேரேஜ் பண்ணக்கூடிய காலகட்டம், அந்த காலகட்டத்துல இந்த அமௌண்ட் கை கொடுக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காகவே பாத்தீங்கன்னா இந்த 6 தவணையா வந்துட்டு இந்த ஜீவன் தாரன் பாலிசி வந்துட்டு இருக்குது. இப்ப இந்த பாலிசியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்க இல்லையா? எல்ஐசி இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி பல பாலிசி வச்சிருக்கு. அதுல ஒரு முக்கியமா இந்த ஜீவன் தாரன்
குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் பெற்றோர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிற போது அவங்களுக்கு இப்படியான ஒரு பாலிசியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய படிக்கிற காலகட்டத்தில், மேரேஜ் காலகட்டத்தில் பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம் இல்லையா? ஸோ அதற்கானது இந்த பாலிசியை நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தைக்கு இந்த பாலிசி போடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ இதை வந்துட்டு என்ன சார் நீங்க இயர்லி பாலிசியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நான் மந்த்லியா எடுத்துக்கிறேன், குவார்டர்லியா எடுத்துக்கிறேன், ஆஃப்லியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இப்போ இது வந்துட்டு ஒரு வருஷம் நீங்க கட்டாயம் கட்டணும். அந்த ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க கட்ட முடிஞ்சா கட்ட போறீங்க, இல்லைன்னா சரண்டர் எடுத்துக்கிற போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு வருஷம் கட்டுறதுல நீங்க வந்து இப்போ மந்த்லியோ குவார்டர்லியோ எடுக்கும்போது அப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கட்டின பணம் திருப்பி கிடைக்கிறது சிரமமாயிரும். அதே இயர்லி பாலிசியா போட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமா மறு வருஷத்துல நீங்க அந்த பாலிசி வந்துட்டு எடுக்கவும் முடியும். இல்ல நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அப்ப இடையில நீங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மந்த்லி குவார்டர்லி ஆஃபர்லின்னு கட்டும்போது நீங்க கட்ட முடியாம போச்சுன்னா கட்டின பணத்தை வாங்க முடியாம போயிருது இல்லையா? ஏன்னா ஒரு வருஷமாவது கட்டி இருந்தா தானே உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். அப்ப இந்த இயர்லி பாலிசிங்கிற போது உங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த பாலிசி எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய மெயில் அட்ரஸ், மொபைல் நம்பருக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதான் என்னுடைய எல்ஐசி கோடு வந்துட்டு 7176. ஸோ namakkullam@gmail.com இந்த மெயில் அட்ரஸ். மொபைல் நம்பர் வந்துட்டு 6379870159. அது 6379870159. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்க குழந்தையின் எதிர்காலத்துக்கு நாங்கள் பொறுப்பு. இன்றிலிருந்து நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். உங்க குழந்தையின் எதிர்காலத்திற்கு தொடர்பு கொள்ளுங்க உறவுகளை. மீண்டும் ஒரு அடுத்த நல்லதொரு பாலிசியில உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.